கழக உடன்பிறப்புகளுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 9ஆம் தேதி திருச்சியில் மாநில திமுக மாநாடு, திருச்சி சிறகனூரில் திமுக மாநில மாநாடு நடைபெறுகிறது. திருச்சி குலுங்கட்டும், திமுக வெல்லட்டும், அனைவரும் அணிதிரண்டு வாருங்கள். திருச்சிக்கு கழக உடன்பிறப்புகளே, குடும்பத்தோடு வாருங்கள். திராவிட முன்னேற்ற கழக மாநில மாநாட்டிற்கு இன்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், தேச தலைவர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், திராவிட இனத்தின் தலைவர், 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய மக்களின் முதல்வர், மக்களின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அனைவரும் அணிதிரண்டு வாருங்கள். திருச்சிக்கு அணிதிரண்டு வாருங்கள். திருச்சி சிறகனூரில் திமுக மாநில மாநாடு 9ஆம் தேதி சரியாக மதியம் 4 மணிக்கு மாநாடு தொடங்குகிறது. கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர்கள் உரையாற்றுகிறார்கள். நமது மாநாடில் நமது திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் செயலாளர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், வாலிப கலைஞர் நாளைய தமிழகம் அன்பு இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றுகிறார். மாநாட்டின் நிறைவுரையாக நமது அன்பு தலைவர் முதலமைச்சர், கழக தலைவர், நம் குடும்ப தலைவர், பாச தலைவர், அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றிருக்கிறார். அனைவரும் அணிதிரண்டு வாருங்கள். திருச்சி மாநில திமுக மாநாட்டிற்கு குடும்பத்துடன் அணிதிரண்டு வாருங்கள் அழைக்கிறார் நமது தலைவர் தளபதி அவர்கள். நமது கழக உடன்பிறப்புகளே, இந்த தேர்தல் நடைபெற இருக்கிற பொது தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழக பொது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இது ஒரு மிகவும் முக்கியமான தேர்தல். இதுவரை நாம் சந்தித்த தேர்தல் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் நமக்குள் போட்டி, தமிழர்களுக்குள்ளே போட்டி. ஆனால் இந்த தேர்தல் ஒரு தமிழனை ஒரு ஆரியன் எதிர்க்கிறான். தமிழன் என்றால் திராவிடன். நம் திராவிடத்தை ஆரியர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். எனவேதான் நமது அன்பு தலைவர் முதலமைச்சர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நடைபெறுகிற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடைபெறுகிற தேர்தல் என்று சொல்லுகிறார். அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் நடைபெறுகிற தேர்தல் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. எந்த இடத்திலும் தலைவர் தளபதி அவர்கள் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் என்று தேர்தல் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஆரிய கூட்டம் பிஜேபி RSS இடம் கொத்தடிமையாக இருக்கிறார். அவர் செய்திருக்கிற ஊழல், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. எனவே ஐடி அமலாக்கத்துறை ரைடுக்கு பயந்து, பீகார் ஜெயிலுக்கு பயந்து, இனி நான் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டேன். அடிமை சாசனத்தை நான் RSS பிஜேபியிடம் எழுதி கொடுத்து விட்டேன், மோடியிடம் எழுதி கொடுத்து விட்டேன், அமித்ஷாவிடம் எழுதி கொடுத்து விட்டேன். என் மண்ணை, எனது தமிழ் மண்ணை உங்களுக்கு கூட்டி கொடுக்கிறேன் என்கின்ற முடிவோடு அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த நடிகன் தற்கூரி விஜய் கூட, அவன் கூட இன்றைக்கு பிஜேபியின் கிளைதான். எனவே இவர்களெல்லாம் சேர்ந்து நம் தமிழ் மண்ணை, நம் திராவிட மண்ணை பிஜேபி RSS ஒரு ஆரிய கூட்டமிடம் அடமானம் வைக்க பார்க்கிறார்கள். இவர்கள் மூலமாக பிஜேபி RSS நம் திராவிட மண்ணை, தமிழ் மண், திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். என்றைக்கும் திராவிட மண் இது திராவிட மண்ணாகத்தான் இருக்கும். இது பெரியாரின் மண், அறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண். தலைவர் கலைஞரின் மண், வாழும் கலைஞர் தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற மண் இந்த திராவிட மண். எந்த சூழ்நிலையிலும் நாம் இதை ஆரியர்களுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது என்று இன்னைக்கு உயர்மனத்தோடு போர்க்குணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் நமது தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும், நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். எனவே இந்த மாநாட்டில் நாம் சூழலை ஏற்போம். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து நம் தலைவர் தளபதி முதலமைச்சர், நமது வாலிப கலைஞர் அன்பு அண்ணன் நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை. இப்பொழுதே நல்லாட்சி தருகிற ஒரே மாநிலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்கிற, திராவிட மாடல் ஆட்சி செய்கிற தமிழகம். இன்னும் சிறந்த மாநிலமாக இந்தியாவில் தமிழகம்
விலக வேண்டும். அதற்கு நம் தலைவர் தளபதி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். நாம் உடன்பிறப்புகள் உழைக்க வேண்டும். எனவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம். நம் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி தான் துணை முதலமைச்சர் என்று சூழலை ஏற்று இந்த மாநாட்டுக்கு செல்வோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டு பந்தலை இன்றைக்கு திருச்சியிலே சிறுகனூரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களுக்கு தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் KN நேரு அவர்கள் சிறப்பாக இந்த மாநாடு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இந்த மாநாட்டுக்கு எவ்வாறு எல்லோரும் வருகை தந்து எங்கெங்க வாகனங்களை நிறுத்த வேண்டும், மாநாட்டுக்குள்ளே வருகை தந்து யார் யார் எந்தெந்த இடத்துல அமர வேண்டும் என்று நேற்றைக்கு தெளிவான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஊடகத்தில் சமூக வலைத்தளங்களில் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனையோ அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தி கொண்டே இருக்கிறது. திருமண கூட்டங்கள் போல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகள், விசிட்டிங் கார்டு கட்சிகள் எல்லாம் மாநாடு நடத்துகிறார்கள். ஆனால் நாம் ஏற்கனவே 5-6 மாநாடுகள் நடத்திவிட்டோம். இன்னும் அதிகமாக இளைஞர் நிர்வாகிகள், மண்டல இளைஞர் நிர்வாகிகள் கூட்டம், அதுவே மாநாடு தான். வாக்காளர் முகவர்கள் மாநாடு, அதுவே மாநாடு தான். இன்றைக்கு தலைமை மாநாடாக இன்றைக்கு திருச்சியில் நடைபெறுகிறது. நம் தலைவர் தளபதி, முதலமைச்சர் தலைவர் தளபதி, மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம எல்லாம் பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கழக உடன்பிறப்புகளே, முதல் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே போட்டியிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே போட்டியிடலாமா வேண்டாமா என்று வாக்கு போட்டி வைத்து தேர்தலிலே போட்டியிடலாம் என்று அதிக உடன்பிறப்புகள் வாக்களித்த காரணத்தால் தான் நாம் தேர்தலில் நின்றோம். அந்த தேர்தலிலிருந்து இந்த 2026 வரை எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து விட்டோம். பல முறை ஆரிய கூட்டத்தை சந்தித்த ஆரிய கூட்டத்தை வீழ்த்தி அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தார். அதை தொடர்ந்து தலைவர் கலைஞர் நாம் தான் ஆட்சிக்கு வருகிறோம். இந்த தேர்தல் அப்படி இல்லை. இந்த தேர்தலிலே பிஜேபி தன்னுடைய முழுமையான சர்வாதிகாரத்தை செலுத்துகிறான். இடி, ஐடி, கேடி, மோடி, அமலாக்கத்துறை, தேர்தல் கமிஷன், சிபிஐ இவைகளெல்லாம் அவன் தன் கையிலே வைத்துக் கொண்டு அதன் மூலமாக இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறான். பல கட்சிகளை அழித்திருக்கிறான். பல கட்சிகளிலே பீகாரில் என்ன நடந்தது, நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமை பார்த்தீர்களா? ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் அப்பனும் பிள்ளைக்கும் தகராறை உருவாக்கியதே பிஜேபி, RSS, பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கு அவன் கடைசியாக எங்கே கை வைத்திருக்கிறான் என்று கேட்டால் அதிமுகவை அழிக்க பார்க்கிறான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அவர்களுக்கு அடிமை கூட்டமாக மாறி நம் மண்ணை காட்டி கொடுக்க முயற்சி செய்கிறார். அந்த நடிகர் தற்கூரி விஜய் கூட தான். எனவே நம் மண்ணை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இங்கே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர வேண்டும். தலைவர் தளபதி, அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். அதை மட்டும் ஒன்றுதான் நாம் மனதில் நிலைநாட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம் குறிக்கோள், இது நம் லட்சியம். நம் ரத்தத்தை சிந்தையாவது, நம் உயிரை கொடுத்தாவது நம் திராவிட மண்ணை பிஜேபி, RSS கூட்டமிலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம் மக்களை பாதுகாக்க வேண்டும். எனவேதான் இந்த தேர்தலில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். இவைகளெல்லாம் நம் இடத்தில் தெளிவாக எடுத்து பேச இருக்கிறார் நமது அன்பு தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். மார்ச் 9 திருச்சி நடைபெற இருக்கிற மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்துகிற நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நம்ம இடத்திலே பேச இருக்கிறார். நேற்று இரவிலிருந்தே தமிழகம் முழுவதும் வாகனங்கள் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அனைவரும் மாநாட்டு பந்தலுக்கு சென்று பாதுகாப்பாக நம் குடும்பத்தோட மாநாட்டு போடப்பட்டிருக்கிற நாற்காலியில் அமர்ந்து நம் தலைவர் தளபதி என்ன பேசுகிறார் என்று கேட்போம். மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் பட்டாளத்திற்கு என்ன அறிவுரை கூறப்போகிறார் என்பதை கேட்போம். அவர்கள் சொல்படி கேட்போம். இந்த தேர்தலை புயல் மனத்தோடு, போர் குணத்தோடு சந்திப்போம். எதிரிகளை வீழ்த்துவோம். என்னை பொறுத்த மட்டில் அதிமுகவும் ஆரிய கூட்டம் தான், தற்கூரி விஜயும் ஆரிய கூட்டம் தான்.
நாம் ஒருவர்கள் தான் திராவிடர்கள். நாம் திராவிட மண்ணை திராவிட மண்ணாக பாதுகாக்க நாம் தலைவர் தளபதி அவர்களை 2வது முறை முதலமைச்சராக்கவும், எதிர்காலத்தில் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க வேண்டும். எனவே இந்த தேர்தலில் மீண்டும் முதல்வர் தளபதி ஸ்டாலின், துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி, திமுக அமைச்சரவை நாம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க போகிறோம். நாம் உழைக்க வேண்டும். நாம் உடன்பிறப்புகள் நாம் உழைக்க வேண்டும். நாம் தான் வேவை சிந்த வேண்டும். நாம் தான் ரத்தத்தை சிந்த வேண்டும். நாம் தலைவர் தளபதி முதலமைச்சர் நாற்காலி 2வது முறை அமர வைக்க வேண்டும். எனவே இவைகளெல்லாம் நாம் தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் பல மாநாடுகள், பல வாக்காளர் முகவர் மாநாடுகள், இளைஞர் நிர்வாகி மாநாடுகளில் பேசியிருக்கிறார் தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். திருச்சி மாநில மாநாட்டில் பேச இருக்கிறார். வாருங்கள், ஆர்வரித்து வாருங்கள், அணிதிரண்டு வாருங்கள், அலை கடலென திரண்டு வாருங்கள், திருச்சி நோக்கி வாருங்கள், அணைக்கோட்டை நோக்கி வாருங்கள், காவேரி நதிக்கரை நோக்கி வாருங்கள். திருச்சி குலுங்கட்டும், திமுக வெல்லட்டும். திருச்சி மாநாட்டில் ஒன்று கூடுவோம். 2வது முறை நம் தமிழினத்தின் தலைவன், தன்மான தலைவன், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்போம். துணை முதலமைச்சர் நாற்காலியில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை அமர வைப்போம். வெல்லட்டும் திமுக. நமது சின்னம் உதய சூரியன். ஒன்று கூடுவோம். மார்ச் 9 திருச்சியில் திமுக மாநில மாநாட்டிற்கு அழைக்கிறார் தலைவர் தளபதி, அழைக்கிறார் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். வாருங்கள், அணிதிரண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.